வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்து நன்மை பயக்கும் எனின் குறள் 292. அதாவது, குற்றமற்ற நன்மையை விளைவிக்கக்கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் என்று பொருள்பட திருவள்ளுவர் எந்த நேரத்தில் இப்படி சொன்னாரோ அதை எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எங்கும் எதிலும் பொய் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக உண்மையே உன் விலை என்ன என்று கேட்கிற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் விலை மதிப்பில்லாதது உண்மை என்று சொல்லுவார்கள். உண்மை பல நேரங்களில் ஊமையாகும் போதே பொய்யின் ஆதிக்கம் உயர்ந்ததாகவே காட்சியளிக்கும். உண்மை தன் வாயை திறந்து பேச நினைத்தாலும் பலவித காரணிகளால் அதன் வாய் இறுக்கி மூடி அடைக்கப்படுவதை இன்றைய நாம் வாழும் உலகில் நாள்தோறும் காணலாம். பொய் பேசுவது பாவம் என்று சமய நூல்கள் வலியுறுத்திய போதும் அந்த பொய்யை உண்மையென நம்பும்படி பலர் சாமர்த்தியமாக அடிச்சு விடுறா என்னும் வகையில் பேசுகிறார்கள். அப்படி பேசுபவர்களுக்கும் அந்த பொய்க்கும் தான் இங்கே ராஜ மரியாதை. இன்றைய சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களும் விவாத அரங்குகளில் பங்கேற்பவர்களும் பச்சையாக பொய்களை அடுக்கடுக்காக சொல்லி அதனை உண்மை என நம்ப வைக்கப்படாத பாடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் உண்மையை உண்மையாக பேசும் சிலரோ அந்த உண்மையை நிரூபிக்க போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதில் வெற்றியும் பெற்று பொய்யின் நிஜமுகத்தை தோலுரித்தும் காட்டுகின்றனர். ஒரே பொய்யை பல தடவை அழுத்தம் திருத்தமாக உறக்க கத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ என்ற மனக்குழப்பம் இயல்பாக எல்லோர் மனதிலும் எழும். பொய்யை உண்மை என நம்பும் மக்களால் உண்மையை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. பொய்யான சாட்சிகளால் தவறான குற்றவாளிகள் கூட விடுவிக்கப்படுவதும் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பொய்க்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்மைக்கு கிடைப்பதில்லை என்றாலும் அது எவ்வளவு உயரத்திலான அரியணையில் அமர்ந்து இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் தோற்றுப்போகும். அப்போது உண்மை வெற்றி கொள்ளும். உண்மையே உன் விலை என கேட்போருக்கு அது விலை மதிப்பட்டது என்று உரக்கச் சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.